சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, கவலைப்படாமல் இருப்பில்லையே. உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ கவலைப்பட்டு கண் கலங்கலாமா? உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன். உன்னிடம் சொல்லியிருக்கேன் தானே பிள்ளையே, பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? எல்லாம் உனக்கேற்றது போல, உன் வாழ்க்கைக்கு பிடித்தது போல நான் மாற்றுவேன். உனக்காக நான் தினமும் உன்னை தேடி உன் மனதில் நம்பிக்கையை தந்துவிட்டே இருக்கேன். ஆனால் மறுபடியும் உன் கஷ்டங்களை நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாய். பிள்ளையே, உன் மனதில் உள்ள சுமைகளை உன் சாயப்பா பாதத்தில் இறக்கி அத்தனையும் என்னிடம் விட்டுவிடு. நான் உன் கூட இருப்பதால் தான் உன்னை தேடி உன்னிடம் வந்து தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை தினமும் பார்த்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. என் அனுமதி இருந்தால் மட்டும்தான் என்னை வழிபட முடியும். உன் சாயப்பாவை நினைக்க முடியும், பார்க்க முடியும். நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் பிள்ளையே. உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன். உன் கவலைகளை மறக்கவும், உன் மனதில் நம்பிக்கை வரவைக்கவும் உன்னை தேடி வருகிறேன் பிள்ளையே. என்னை நம்பி இரு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடத்தி கொடுப்பேன். எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பாவை நம்பி சொல் பிள்ளை. அதற்கான தீர்வை தந்து உனக்கு மன நிம்மதியை தருவேன். உன் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் உன் மனதில் நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, கவலைதான் அதிகமாக இருக்கும். இனி நடப்பதை நல்லதை மட்டும் நினைத்து பார். தங்கமே, தைரியமாக இரு. உன் சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கு இருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் அத்தனையும் சரி செய்வேன். உனக்கு யாருமே இல்லை என்று ஏன் நினைக்கிறாய் பிள்ளையே? உனக்காக நான் இருக்கிறேன் என்றும் தினமும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். உன்னிடம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று. பிள்ளையே, இனிமேல் உனக்கு யாரும் இல்லை என்று நீ எப்போதும் சொல்லக்கூடாது. நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. உனக்காக உன் சாயப்பா இருக்கிறேன், இதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நீ எங்கு இருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன் உன் பிரச்சனைகளை சரி செய்ய. யார் மூலமாக வந்து உனக்கு வேண்டிய உதவியை செய்வேன். பிள்ளையே, உன்னை யாரும் புரிஞ்சிக்காம உன் மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கவலைப்படுகிறாயா? கவலைப்படாதே பிள்ளையே. உன்னை புரிஞ்சிக்காம இருக்காங்க, உன் மனதில் நிம்மதியே இல்லாமல் கெடுக்கிறாங்க. உன்னை அவங்களே தேடி வரும் அளவிற்கு உன் சாயப்பா உன்னை முன்னேற்றம் அடைய வைப்பேன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக. உன் எல்லா பிரச்சனைகளும் தீரும். எதற்கும் நீ வருத்தப்படாதே பிள்ளையே. கொஞ்சம் காலதாமதம் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக இரு பிள்ளையே. எல்லாமே நீ நினைத்தது போல நல்லதாக நடக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழப்பார் பிள்ளையே. பாதி வாழ்க்கையை உன் கவலைகளை நினைத்து கொண்டே கடந்து வந்துவிட்டாய். ஒன்றை மட்டும் நினைத்து பார் பிள்ளையே. உனக்கு பணம் உதவி உனக்கு தேவைப்படும் போது நீ கேட்ட இடத்தில் சட்டென கிடைத்தது தானே? பிறகு இந்த வேலை எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தாய். நீ நினைத்தது போல நீ செய்த முயற்சியும் உன் நம்பிக்கையும் வீண் போகக்கூடாது என்று நீ ஆசைப்பட்ட வேலையை உனக்கு கிடைக்க வைத்தேன் உன் சாயப்பா.
ஏதோ ஒரு வழியில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கொண்டே தானே இருக்கிறேன். பிள்ளையே, இப்போது நீ செய்யும் வேலையை விட அதைவிட அதிக சம்பளம் கிடைக்கும் வேலையை நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, நான் இருக்கிறேன். உனக்கு எது சரியோ அதை நான் உனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். நீ விரும்பிய வேலையை உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். இனி எதை பற்றியும் நினைத்து கொண்டு கவலைப்படாமல் இனி உன் சாயப்பா நிகழ்த்தும் அதிசயங்கள் அற்புதங்களை கண்டு மகிழ்ச்சி அடைவாய். உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் சரி செய்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நம்பிக்கையுடன் இரு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?